குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் அனைவரும் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை சார்பில் சென்னையில் பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் 800 மாணவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். காப்போம் காப்போம், குழந்தைகளின் உரிமைகளை காப்போம், உருவாக்குவோம் உருவாக்குவோம், குழந்தை தொழிலாளர் இல்லாத தமிழ்நாட்டினை உருவாக்குவோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கனவினை நாம் நனவாக்குவோம். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சி.வி. கணேசன், குழந்தை தொழிலாளர் முறையை அகற்ற தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும், தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த குழந்தை தொழிலாளர்களை கண்டுபிடிப்பதற்காக ஒரு குழு இருக்கு. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு குழு இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அப்புறம் நம்முடைய தொழிலக பாதுகாப்புத்துறையுடைய இணை இயக்குனர், தொழிலாளர் நலத்தினுடைய இணை ஆணையாளர்கள், இப்படி பல்வேறு அரசு அலுவலரை கொண்ட ஒரு குழு அமைத்து அவருடைய ஆலோசனையின் பேரில் எங்கெல்லாம் இது போன்ற தவறுகள் நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் இது மாதிரி படிக்க வேண்டிய வயதிலே இருக்க குழந்தைகளை கொண்டு சென்று வேலையிலே பெற்றோர் விட்டிருந்தாலும் அவர்களையெல்லாம் கண்டுபிடித்து படிக்க வைக்கின்ற முயற்சியில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது.